வளர்ச்சி சார் செயல்களில் பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும். வளர்ச்சி சார் செயல்களில் பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது எது அப்படின்னு கேட்குறாங்க. உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு, மன வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி ரெண்டாவது, மூணாவது சமூக வளர்ச்சி. இது மூணுமே தேவை அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா வளர்ச்சி சார் செயல்களில் பல்வேறு நிலைகள் இது எல்லாமே இருக்கு. அப்ப இது சரியானது. மூன்றும் சரியானவை. உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மன வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இந்த அஞ்சுமே தேவை. அப்ப இங்க மூணு ஆப்ஷனை கொடுத்துருக்கனால மூன்றும் சரியானவை. ஓகே, அடுத்து செயல்திறன் வளர்ச்சி பருவங்களை 5 வளர்ச்சி நிலைகள்ல பிரித்தவர். செயல்திறன் வளர்ச்சி பருவங்களை 5 வளர்ச்சி நிலைகள்ல பிரித்தவர் யாரு? இவர் ஸ்பிட்ஸ் கிடையாது, பியாஜே கிடையாது, கில்பர்ட் கிடையாது. யாரு பிரிச்சாங்கன்னா ஹவிகோஸ்ட் தான் பிரிச்சாரு. என்னன்னா செயல்திறன் வளர்ச்சி பருவங்களை ஹவிகோஸ் எத்தனை வகையா பிரிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 வகையா பிரிச்சாரு. 5 வகையான வளர்ச்சி நிலைகளா பிரிச்சிருக்காரு. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுக்கடுக்காக வளர்கின்ற அடிப்படையில் நிகழும் மாற்றம் என்பது. அடுக்கடுக்காக வளர்கின்ற அடிப்படையில நிகழும் மாற்றம் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா வளர்ச்சி கிடையாது, மரபுன்னு சொல்ல மாட்டோம், சூழ்நிலைன்னு சொல்ல மாட்டோம். எதை சொல்லுவோம்னா முன்னேற்றம். அடுக்கடுக்காக வளர்கின்ற அடிப்படையில நிகழும் மாற்றம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு. குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு, இந்த எல்லா உணர்வுகளை நம்ம எப்படி அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதன்மையான மனவெழுச்சி கிடையாது, அடிப்படை மனவெழுச்சி கிடையாது, கட்டுப்பாடற்ற மனவெழுச்சி கிடையாது, சிக்கலான மனவெழுச்சிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். ஏன்னா இந்த குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு எல்லாமே இந்த சிக்கலான மனவெழுச்சி உணர்வுகளாக தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த 2 செயல்களால் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த செயல்களால முதிர்ச்சி மற்றும் கற்றல் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அனுபவம் கிடையாது, கற்பனை கிடையாது, புலன்காட்சி கிடையாது. எதால ஏற்படுதுன்னா வளர்ச்சியால ஏற்படுது. வளர்ச்சியால தான் முதிர்ச்சி மற்றும் கற்றல் அப்படிங்கிற 2 செயல்பாடுகள் ஏற்படுது. வளர்ச்சியால தான் முதிர்ச்சி மற்றும் கற்றல் அப்படிங்கிற 2 செயல்பாடுகள் ஏற்படுது. தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? ஒரு தனி ஒருவன் தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவனுடைய சூழ்நிலைய புரிந்து கொள்றோம் அப்படின்னா அந்த திறன் வளர்ச்சிக்கு பெயர் என்னன்னா அறிதல் திறன் வளர்ச்சி. அறிதல் திறன் வளர்ச்சி. ஆக்கத்திறன் வராது, மொழி வளர்ச்சி வராது, புலன் இயக்கம் வராது. அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனி ஒருவனுடைய தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா அறிதல் திறன் வளர்ச்சி. ஓகே, அடுத்து பாருங்க, வளர்ச்சி எனப்படுவது. வளர்ச்சி அப்படிங்கிறது உருப்பெருக்கம், முன்னேற்றம், மரபினால் ஏற்படுவது, சூழ்நிலையில் ஏற்படுவது. வளர்ச்சி அப்படிங்கிறது எதுன்னா உருப்பெருக்கம். வளர்ச்சி அப்படிங்கிறது உருப்பெருக்கம். வளர்ச்சி அப்படிங்கிறது உருப்பெருக்கம். ஓகே, அடுத்து பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞரின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடுகள் ஒப்பிடலாம்? ப்ரூனர் தான் சொல்லுவோம். அவரோட அந்த பியாஜேவோட அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டை யாருடைய உளவியல் அறிஞரோட அறிதல் திறன் வளர்ச்சியோட ஒப்பிடலாம், ஓரளவு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரூனர். ஹர்லாக் வரமாட்டாங்க, வாட்சன் வரமாட்டாங்க, பண்டூரா வரமாட்டாங்க. ப்ரூனர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூனர் இவரோட இதை பியாஜேவோட அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக அடுத்து பாருங்க, தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் யார்? அதாவது தொடர்ச்சியா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒழுங்கான முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெல்லா கிடையாது, டிரஸ் கிடையாது,
கிளார்க் கிடையாது. யார் சொன்னாங்கன்னா ஹர்லாக் அப்படிங்கிறவங்க தான் தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்களோட ஒழுங்குமுறையை முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஹர்லாக். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 8 வயதான குழந்தை சமூகத்தில் உள்ள ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை ஒத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் அதனோடு சொந்த ஒழுக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளுது. ஒரு 8 வயது குழந்தைக்குரிய நடக்கிறத சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சமூகத்தோட பயன்படுத்தி கொள்ளுது. அதோட ஒழுக்க வளர்ச்சியை, ஒழுக்கத்தோட மதிப்பை வந்து சமூகத்தோட பயன்படுத்தி கொள்ளுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சொந்த ஒழுக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளுதுன்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியாஜே. அவர் தான் சொல்லியிருக்காரு. காரல் வரமாட்டாரு, கில்ஃபோர்ட் எழுதியெல்லாம் வரமாட்டாங்க. யாரு சொன்னாங்க அப்படின்னா பியாஜே. சரியா, பியாஜே தான் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, குழந்தைகளின் அறிதல் திறன் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் யார்? பியாஜே. பியாஜே குழந்தைகளோட அறிதல் திறன் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் பியாஜே. சரியா, பியாஜே தான் வந்து முதல்ல தீர்மானித்தாரு குழந்தைகளோட அறிதல் திறன் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முறையா ஆராய்ச்சி பண்ணி தீர்மானித்தவர் யாருன்னா பியாஜே. ஓகே, அடுத்து அடலசன்ஸ் என்ற ஆங்கில சொல் அடிப்படையில் அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதிர்ச்சிக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னேற்றம் கிடையாது, முதிர்ச்சிக்கான முன்னேற்றம் கிடையாது, பூப்பெய்தல் கிடையாது, திறமையான செயலாற்றத்தில் கிடையாது. எதுன்னா முதிர்ச்சிக்கான வளர்ச்சி. அடலசன்ஸ் அப்படின்னு சொல்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது அப்படின்னா முதிர்ச்சிக்கான வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பாருங்க, வளர்ச்சி மிகவும் துரிதமாக நிகழக்கூடிய வயது. வளர்ச்சி வந்து ரொம்ப மிகவும் துரிதமாக எந்த வயதுல வளரும் அப்படின்னா 1 முதல் 3 வயது வரை. அப்பதான் வந்து வளர்ச்சி வந்து மிகவும் துரிதமாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வளர்ச்சி நிலைகள் மிக முக்கியமான பருவம் வந்து குமர பருவம். அது வந்து என்ன முக்கியமான பருவம் ஏன் சொல்றோம் அப்படின்னா மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவமே இந்த குமர பருவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வராது. முக்கியமா வரக்கூடியது மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்ச்சி நிலைகள்ல மிக முக்கியமான பருவமாக குமர பருவம் விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மனித வாழ்க்கையில காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த குளவி பருவத்தை தான் சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கையோட அந்த காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா குளவி பருவம். அதான் வந்து முதல் வளர்ச்சிசார் பருவம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். தெரியுதா? ஓகே, மன வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது எது? மன வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது எதுனா உடலியல் தேவைகள். அதுதான் வந்து மன வெளிச்சிக்கு காரணமாக அமைவது. மன வெளிச்சி காரணமாக அமைவது இது உடலியல் தேவைகள். அழகுண தேவைகள் வராது, தன்மதிப்பு தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் வராது. முக்கியமா வரக்கூடியது இந்த உடலியல் தேவைகள். அப்போது அந்த மன வளர்ச்சி வந்து ஒரு இதாகும். அதனால வந்து மன வளர்ச்சி காரணமாக அமைவது எதுன்னு கேட்டா உடலியல் தேவைகள் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு பிறவியிலிருந்து தோன்றக்கூடிய மனவெழுச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூச்சம் கிடையாது, சினம் கிடையாது, பொறாமை கிடையாது. எது பிறவியிலிருந்தே நம்மகிட்ட இருக்கு? அச்சம், அதாவது பயம் அப்படிங்கிறது பிறவியிலிருந்தே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனவெழுச்சி. அடுத்து அறிதிறன் வளர்ச்சிக்கு வாயிலாக இருப்பவை எது? ஜீன்கள் கிடையாது, சுரப்பிகள் கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது. எது வந்து அறிவு திறன் வளர்ச்சி காரணமாக இருக்குன்னா ஐம்புலன்கள். அறிவு திறன் வளர்ச்சிக்கு ஒரு வாயில்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஐம்புலன்கள் தான் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு வாயில்களாக இருக்கு. அடுத்து பாருங்க, மனிதனின் வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு முக்கிய காரணிகள் எது அப்படின்னா வளர்ச்சி முதிர்ச்சி கிடையாது, வீடு பள்ளி கிடையாது, செய்தித்தாள் தொலைக்காட்சி கிடையாது. மரபு சூழ்நிலை தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு முக்கிய காரணிகளா விளங்குது. மரபு மற்றும் சூழ்நிலை. ஓகே, அடுத்து வந்து பாருங்க,
மன வெளிச்சியை பாதிக்கும் நேரடி காரணி எது? மன வெளிச்சியை வந்து பாதிக்கக்கூடிய நேரடி காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனமின்மை கிடையாது, கவன பிரிவு கிடையாது, கவன சிதறல் கிடையாது. எது வந்து ரொம்ப பாதிக்கிற நேரடி காரணம்? கவனப்பின்மை. கவனப்பின்மை. அதுதான் வந்து மன வெளிச்சியை பாதிக்கும் நேரடி காரணிகள். சரி, அடுத்து வந்து வளர்ச்சிசார் செயல்கள்ல யாருக்கு பேருதவியாக இருக்கும்? வளர்ச்சிசார் செயல்கள் அப்படிங்கிறதுல யாருக்கு பேருதவியாக இருக்கணும்? ஆசிரியர் கிடையாது, சமுதாயத்துக்கு கிடையாது. யாருக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதனுக்கு வளர்ச்சிசார் செயல்களை வந்து பேருதவியாக இருக்கும். அடுத்து மன வெளிச்சி அப்படிங்கிறது என்ன? மன வெளிச்சி அப்படிங்கிறது வந்து இயல்பூக்கம் மேலோங்கி நிலை கிடையாது, உள் வளர்ச்சி மேலோங்கி நிலை கிடையாது, மன வளர்ச்சி மேலோங்கி நிலை கிடையாது. மன வளர்ச்சி அப்படிங்கிறது உணர்ச்சிகள் வந்து மேலோங்குற நிலை தான் மன வளர்ச்சின்னு சொல்லுவோம். எப்பவுமே இப்போ ரொம்ப வந்து அவன் உணர்ச்சி போங்க பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உணர்ச்சி மேலோங்கிய நிலை தான் என்ன சொல்லுவோம்னா மன வெளிச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குழந்தைகள் அவர்கள் எவராக மாற வேண்டும், யார் போல இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி கொள்ளும் இலக்கை நோக்கி செல்வதற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுணர்வு வளர்ச்சி. இதுதான் வந்து குழந்தைகள் அவர்கள் யாராக இருக்கணும், யார் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு இலக்கை நோக்கி செல்வதற்கு உதவுவது தன் உணர்வு வளர்ச்சி. என்ன வளர்ச்சினா தன் உணர்வு வளர்ச்சி. யார் மாதிரி இருக்கணும், யாரை மாதிரி மாறணும். இப்போ வந்து சினி ஸ்டார்ஸ் மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரை மாதிரி மாறணுங்கிறது குழந்தைகளுக்கு அவங்க இலக்கை நோக்கி அவங்க செல்றதுக்கு எது உதவுனா தன் உணர்வு வளர்ச்சி வந்து உதவும். ஓகே, அடுத்து வந்து பியாஜேயோட அறிவுத்திறன் வளர்ச்சி அப்படிங்கிற நிலைகள்ல முதல் வளர்ச்சி இல்லையா எதை சொல்றோம்? இப்போ அறிவுத்திறன் வளர்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ முதல் நிலை எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா புலன் இயக்க நிலை. இதான் பியாஜேயோட அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகள்ல முதல் நிலைகளா விளங்குது. பியாஜேயோட அறிவுத்திறன் வளர்ச்சியில முதல் நிலை விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா புலன் இயக்க நிலை. முன் செயல்பாட்டு நிலை வராது, முறையான செயல்நிலை வராது, திட்டமிட்ட செயல்நிலை வராது. சரியான பதில் புலன் இயக்க நிலை. முதல்ல சொன்னது வந்து புலன் இயக்க நிலை, அதுதான் முதல் நிலையா வருது. அதுக்கடுத்து மன செயல்பாடுகள்ல ஏற்படும் மாற்றம், மன செயல்பாடுகள்ல ஏற்படும் மாற்றம் வந்து மனவெளிச்சி வளர்ச்சி கிடையாது, மனசாட்சி கிடையாது. எது ஏற்படும் மாற்றம்? அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறதா மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம். மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் எதுன்னா அறிதிறன் வளர்ச்சி. மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா அறிதிறன் வளர்ச்சி. சரி, அடுத்து மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மன உணர்வுகள் வந்து மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்தனை திறன் வராது, முதிர்ச்சி வராது, மனசாட்சி வராது, மன வெளிச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு பெயர் என்ன? மன வெளிச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு பெயர் என்ன? மன வெளிச்சி. அடுத்து சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களில் மையமாக திகழ்வது எது? அதான் நம்ம சிந்திக்கிறது, தீர்மானிக்கிறது, இது ரெண்டும் போன்ற மன செயல்களோட மையமாக நிகழ்வது எது அப்படின்னா பெருமூளை. பெருமூளை தான் சிந்திக்கிறது, தீர்மானிக்கிறது போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்கிறது. இது வந்து பெருமூளை. சரி, அடுத்து அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது பயம் கிடையாது, அழுகை கிடையாது, எரிச்சல் கிடையாது, பொறாமை. அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? பொறாமை. அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? பொறாமை. அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? பொறாமை. சிக்கலான மனவெழுச்சிக்கான காரணி எது? சிக்கலான மனவெழுச்சிக்கான காரணி பயம் வந்து முதல்ல இருக்கு, அதனால அது வராது. சினம் வராது, வெக்கம் வராது, கூச்சம் அப்படிங்கிறது தான் சிக்கலான மனவெழுச்சிக்கு காரணமாக அமைகிறது. சிக்கலான மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது எது? கூச்சம். அதே மாதிரி அச்சம் மற்றும் சினம் இவற்றால் தோன்றுவது எது? பொறாமை. அடுத்து ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது என்ன? 2 முதல் 7 வயது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது என்ன? 2 முதல் 7 வயது. 2 முதல் 7 வயது. அடுத்து 4 மாத கருவின் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் எது? 4 மாத
கருவின் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் எது? தைராக்சின். முக்கியமான ஹார்மோன் எது? தைராக்சின். பிட்யூட்ரின், தைமஸ், அட்ரினல் எதுவுமே வராது. தைராக்சின் தான் 4 மாத கருவோட மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோனாக விளங்குகிறது தைராக்சின். அடுத்து, வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள்? வளர்ச்சிகள் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்றதுக்கு என்ன பொருள்? செயல் வளர்ச்சி வராது, பருவ வளர்ச்சி வராது, சீரான வளர்ச்சி வராது, ஒட்டுமொத்த வளர்ச்சி. வளர்ச்சிகள் அனைத்தும் அப்படிங்கிறனால ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு நம்ம என்ன பேசணும்? ஒட்டுமொத்தமாக வளர்றது, ஒட்டுமொத்த வளர்ச்சி. அடுத்து, பல்வேறு உறுப்புகளின் அளவு பெருக்கம் மற்றும் புதிய பண்புகள் தோன்றுவதால் இவற்றுக்கு என்ன பெயர்? பல்வேறு உறுப்புகளோட அளவு பெருக்கம், புதிய பண்புகள் தோன்றுவதால் இவற்றுக்கு என்ன பெயர்? இவற்றை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வராது. முன்னேற்றம், அறிவு, எழுச்சி வராது. எது வரும்னா வளர்ச்சின்னு தான் சொல்லுவோம். பல்வேறு உறுப்புகளோட அளவு பெருக்கம், அப்புறம் புதிய பண்புகள் தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர்னா வளர்ச்சி அப்படிங்கிறது பேர். அடுத்து, முதிர்ச்சி, கற்றல் இவை எதை குறிப்பிடுகின்றன? முதிர்ச்சி, கற்றல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வளர்ச்சியை குறிக்குது. முதிர்ச்சி, கற்றல்ங்கிறது எதை குறிக்குது? வளர்ச்சியை குறிக்குது. பயிற்சி வராது, முன்னேற்றம் வராது, மனவெழுச்சி வராது. எதை குறிக்குது? முதிர்ச்சி, கற்றல் எதை குறிக்குது அப்படின்னா வளர்ச்சியை குறிக்குது. வளர்ச்சி நிலை எந்த வயதுல ஒரு திரளாக உடல் பெருகுகிறது? 6 வயதுல. வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது எந்த வயதுல ஒரு திரளான உடலை பெருக்குது? 6 வயதுல. சரி, அடுத்து, மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்த நிலையிலிருந்து ஆரம்பமானது? மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் பிறப்பதற்கு முன்னாடி உள்ள நிலையிலிருந்து ஆரம்பமானது. மனிதனுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது பிறப்பதற்கு முன்னிலிருந்து ஆரம்பமாகிறது. குழந்தையின் உடல் தசைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த வளர்ச்சியை குறிக்கும்? உடல் தசைகளோட பயன்படுத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி. உடல் தசைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி எதுனா அறிவு வளர்ச்சி. சரியா? அறிவு வளர்ச்சியை தான் தூண்டும். அது அறிவு, மன வளர்ச்சி, மனப்பான்மை, இந்த 3ஐயும் சேர்த்தது எதுனா வளர்ச்சி. அறிவு, மனவெழுச்சி, மனப்பான்மை இவை 3ஐயும் சேர்க்கிறது எது? வளர்ச்சி. அடுத்து, சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செயல்படும் செயல்கள்? சிந்தித்தல், கற்பனை அப்படிங்கிறது எதனால் செயல்படும் செயல்கள்னா மனவெழுச்சியினால் இல்லை, இயல்பூக்க திறனால் இல்லை, ஊக்கியத்தினால் இல்லை. எதனால சிந்தித்தல், கற்பனை இதெல்லாம் வரும் அப்படின்னா அறிவு திறமையால தான் வரும். அறிவு திறனால். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கொள்கையோட நிலைகள் எத்தனை? 4. பியாஜேயோட அறிவு வளர்ச்சி கொள்கையோட நிலைகள் எத்தனை? 4. 3 கிடையாது, ஏன்னா அது 5, 7 வராது. பியாஜேயோட அறிவு வளர்ச்சி கொள்கையோட நிலைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. வளர்ச்சிசார் செயல்கள் என்ற கருத்தினை அளித்தவர் யார்? வளர்ச்சிசார் செயல்கள் என்ற கருத்தினை அளித்தவர் யார்? யாரு? ஆல்பர்ட் வராது, ஹல் வராது, ஸ்டான்லி வராது. யார் வரானா ஹவிகர்ஸ்ட். ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஹவிகர்ஸ்ட் தான் பார்த்தோம். வளர்ச்சிசார் செயல்கள் அப்படிங்கிற கருத்தை சொன்னது ஹவிகர்ஸ்ட் தான். சரியா? வளர்ச்சிசார் செயல்கள் கருத்தை சொன்னது யாருன்னா ஹவிகர்ஸ்ட். ஓகே, அடுத்து, உடல் வளர்ச்சியில் வேகம் எந்த பருவத்தில் நிறைவு பெறும் அல்லது உச்சநிலையை அடையும்? சரியான பதில் குமர பருவம். குழப்பி பருவத்துல, நடுமுதி பருவத்துல, முன்புதி பருவத்துல வராது. குமர பருவத்துல தான் உடல் வளர்ச்சியில் உள்ள வேகம் எந்த பருவம் நிறைவு செய்யும், உச்சியை அடையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குமர பருவம் தான். அதான் உச்சியை அடையும், வேகமாகவும் வளரும். உடல் வளர்ச்சி நடக்கக்கூடிய பருவம் குமர பருவம். கத்திரிக்கோள் கொண்டு வெட்டுதல் இது எத்தகையான வளர்ச்சியை குறிக்கிறது? எத்தகைய வளர்ச்சி குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவு வளர்ச்சி கிடையாது, மன வளர்ச்சி கிடையாது, ஒழுக்க வளர்ச்சி கிடையாது. கத்திரிக்கோள் கொண்டு வெட்டுதல் அப்படிங்கிறது உடல் இயக்க வளர்ச்சி. கத்திரிக்கோள் கொண்டு வெட்டுதல் அப்படிங்கிறது உடல் இயக்க வளர்ச்சியை குறிப்பிடும். கத்திரிக்கோள் கொண்டு வெட்டுதல்ங்கிறது உடல் இயக்க வளர்ச்சியை குறிப்பிடும். ஓகே, அடுத்து, ஜேபி வாட்சன் எந்த கோட்பாட்டோடு தொடர்புடையவர்? ஜேபி வாட்சன் எந்த கோட்பாட்டோடு தொடர்புடையவர்? கட்டமைப்பு கொள்கை கிடையாது, செயலாக்க கொள்கை கிடையாது, மனிதநேய கொள்கை கிடையாது. ஜேபி வாட்சன் அப்படிங்கிறவர்
நடத்தையியல் கொள்கையோடு தொடர்புடையவர். ஜேபி வாட்சன் அப்படிங்கிறவர் நடத்தையியல் கொள்கையோடு தொடர்புடையவர். ஜேபி வாட்சன் நடத்தையியல் கொள்கை. சரி, அடுத்து வந்து பியாஜேவோட அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலைகள் கோட்பாடுகள் அடிப்படையில் செயலுக்கு முற்பட்ட நிலைகளில் உள்ள குழந்தையோட வயது என்ன? பியாஜேவோட அறிதல் வளர்ச்சி படிநிலை கோட்பாடுகள் அதுல வந்து செயலுக்கு முற்பட்ட நிலையில என்ன வயசு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 முதல் 7 வயது வரை வரும். செயலுக்கு முற்பட்ட நிலை பியாஜே சொன்னதுல 2 முதல்ல 7 வயசுல உள்ளவங்கள சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்து வந்து ஒரு சிறந்த குழந்தை சாதாரண குழந்தையை விட எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கும்? 2.5 வருடங்கள் முன்னோக்கி இருக்கும். ஒரு சிறந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து சாதாரண குழந்தையை விட எத்தனை வருடங்கள் முன்னோக்கி இருக்கும் அப்படின்னா 2.5 வருடங்கள் முன்னோக்கி இருக்கும். அடுத்து அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார்? பியாஜே. அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கை உருவாக்கியவர் யார்? பியாஜே. அடுத்து அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது? மரபு மற்றும் சூழ்நிலை. மரபு சூழ்நிலையும் தான் அறிவு வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். மரபுகள் கண்டிப்பா இடம்பெறும். அதே மாதிரி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் அறிவு வளர்ச்சி வந்து வளரும். ஸோ அந்த எந்த அளவு வளரும் அப்படின்னா அந்த மரபு மற்றும் சூழ்நிலையை பொறுத்து தான் அதோட வேகம் வந்து இருக்கும். அடுத்து முதிர்ச்சி என்பது ஆற்றல் மற்றும் தகுதியின் வளர்ச்சி என கூறியவர் யார்? கேட்டேல் தான் சொல்லியிருப்பாரு. முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆற்றல் மற்றும் தகுதியின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கேட்டேல்.